வயசுல உங்ககிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கேன். அப்ப என் மனசுல விகல்பம் இல்லை, உங்க மனசுல விகல்பம் இருந்திருந்தா இங்க நடந்தது அக்கிரமம் தான். அண்ணே, ராமனும் சீதையும் காட்டுக்கு போன போது லக்ஷ்மணனும் கூடவே போனான். அவன் ராமனுக்காகத்தான் போனான். சீதைக்காக போனதா நீங்க நினைச்சா இங்க நடந்தது அக்கிரமம் தான். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. அந்த குறையும் உனக்கு இருக்க வேண்டான்னு தான் இப்ப அடிச்சேன். குழந்தைகளை பத்தி என்ன வார்த்தடி சொன்னேன்? எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? இனிமேல அந்த அசிங்கத்தை மூடி மறைக்க என்னால முடியாதுங்க. 2 மாசமா என் மனசு அடிச்சதுக்கு அந்த பாரத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அந்த ஜாதகம் இருக்காது. ஜஸ்டிஸ் சார், நான் உங்களை இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதுக்கு முக்கிய காரணம் என் மனசுல ஏற்பட்ட ஒரு உளைச்சல். அது உங்களுக்கு ஏன்? உங்க பொண்ணு ஜானகியே, அவ இப்ப உங்க பொண்ணு ஏதோ ஒண்ணு ஜாதகம் சரியில்லாதனால 6 மாசத்துக்கு அவளை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குங்க. அப்பா, இங்க யாரும் குறுக்க பேசக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நீங்க கூட்டு போறீங்களா? என்னை கூட்டு போகணும்? இன்னைக்கே. இன்னைக்கு நல்ல நாளா? அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்கு தான் எங்களுக்கு நல்ல நாள். ஜஸ்டிஸ் சார், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கிளம்புறீங்களா? தனியா போகணும்னா உடனே கிளம்ப தயார். பொண்ணை கூட்டிட்டு தான் போகணும்னா காரணம் தெரியாம நான் போறதா இல்ல. உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு தான் போக சொன்னேன். அண்ணா, மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கெடுத்துறாதீங்க. நீங்க கிளம்பலாம் சார். வரேம்மா. நான் இப்ப ஜானகியை பத்தி பேச போறேன். அதனால அவ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அது இல்லடா, அவ இல்லாத இடத்துல நானும் இருக்க பிரியப்படல. ஜானகி வா. அண்ணா, எங்க போறேன்? சாக போகலடா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போறேன். எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன். வா. அண்ணா, இப்ப தாராளமா பேசலாம். எதை பத்தி? நகரசபை எலெக்ஷன் வருமா வராதாங்கிறத பத்தி. நீங்க ஜானகி வாழ்க்கையில விளையாடிட போறீங்களோன்னு தான் நான் பயப்படுறேன். எதுக்காக அவளை அப்பா விட்டு போக சொன்னீங்க? இது ஒரு பவித்திரமான குடும்பம். அப்புறம் இது ஒரு மானஸ்தம் வீடு. அப்புறம் கல்யாணம் ஆன நாள் முதலா கணவனோட காலடியே கதின்னு கிடக்கிற ஒரு உத்தமி இருக்கிற வீடு. அப்புறம் இந்த வீட்டுல மருமகங்கிற பேர்ல ஒரு விபச்சாரம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் நாங்க முடிச்சுட்டோம். நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அவன் அந்த மாதிரி பொண்ணாவே இருந்தாலும் அவன் இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்களா இல்ல அவன் புருஷனா? அவன் குழந்தைடா. அப்படியா? மன்னிக்கணும். அண்ணிய பத்தி ஒருத்தன் இப்ப தவறா சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்க, செருப்ப கட்டிட்டு அடிப்பேன்டா. உங்க நல்ல கால ராம இங்க இல்ல. இருந்திருந்தா அவன் மனைவிய பத்தி நீங்க சொன்னதுக்கு அவனுக்கும் கால் இருக்கு, அவன் காலையும் செருப்பு இருக்கு. அண்ணா, கொலையே செய்தான் நிச்சயமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த குற்றவாளியை கோர்ட்ல கொலையாளின்னு சொல்றது இல்ல, கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் தான் சொல்றாங்க. அது இருக்கட்டும், உங்க குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? அவ ஹைதராபாத்ல அந்த தொழில ஈடுபட்டு இருந்தா. யாரு சொன்னா? நான் தான் சொன்னேன். யாரு போனா? என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. யாரு போனா? நான் தான் போனேன். சபாஷ். முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர் புலவர் பொன்னம்பலத்தினுடைய பையன் பலானப்பட்ட வீட்டுக்கு போயிருக்கான். கேட்கறதுக்கே காது குழுமையா இருக்கடா ராஜா. அதுக்காக என்ன இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஜானகியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னாரு உங்க அப்பா, உங்க புருஷன், எங்க அண்ணன். அண்ணா, இதுல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறதுனால நான் கேட்க போற சில கேள்விகள் பச்சையாவே இருக்கும். அண்ணே, நீங்க இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாட்சி நம்பர் 1. கோலத்துல தண்ணியை கொட்டினவங்க.
எத்தனை தடவை இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்க? பல தடவை. பல தடவையா? போன அத்தனை பெண்கள் முகமும் ஞாபகம் இருக்கா? இல்ல. அது எப்படி இவன் முகம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு கரெக்டா சொல்றனே? நான் போன முதல் இடம் அது. சோ நீ அவளை ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்க? ஆமா. என்னடா கண்ணா கதை விடுற? முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு போற, போலீஸ் பிடிச்சிருவாங்களோ, அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருமோ, இவ்வளவு பயத்துல போன வேகத்துல வெளியில வந்திருப்பியா? முகம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றியே, நான் நம்ப தயாரா இல்ல. இல்ல, 99% அவதான். சோ 100% அவ இல்ல. உன்னுடைய அந்த 1% சந்தேகம் தான்டா என்னுடைய துருப்பு சீட்டு. ஜானகி அந்த மாதிரி பொண்ணா இருக்க முடியாது. ஏன்னா ராமனோட குழந்தை அவ பயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? பல பேர் நடக்கிற இடத்துல லேசுல புல்லு முளைக்காது. கடவுளே, சாட்சி நம்பர் 1 என்ன மன்னிக்கணும். பரதன் சார் பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல, அதான் மரியாதை கொடுக்கறேன். தவறு நடந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 30ஆம் தேதி 1981. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அன்னைக்கு என் பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ணதா என் ஃப்ரெண்ட் அங்க கூட்டிட்டு போனா. சோ ஒரு புனிதமான நாள்ல தான் புனிதமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி குட். இப்போ எனக்கு எல்லாம் சுலபமா போச்சு. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஜானகி ஹைதராபாத்லயே இல்ல அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டா? உள்ள வரலாமா? சொந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டுட்டு வர வேண்டிய நிலைமை. வாடா. நடந்த குழப்பங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடுக்காக உங்க 2 பேரையும் வெளியூர் அனுப்ப போறேன். நீங்க எந்த ஊருக்கு போக ஆசைப்படுறீங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு குணசீலம் இல்லாட்டி சோழிங்கபுரம். நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க. ஜானகி நீ சொல்லுமா. எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? இது பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எந்த ஊர்லாம் பாத்திருக்க என்கிட்ட சொல்லு. கிட்டத்தட்ட இந்தியால இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எப்படி? வருஷம் பூரா மெட்ராஸ்ல படிப்பேன். ஆனுவல் லீவுக்கு வெளியூருக்கு போவேன். உனக்கு சாதாரணமா ஆனுவல் லீவ் போறோம்? ஏப்ரல், மே, ஜூன். 30th ஏப்ரல் 1981. சோ வருஷம் ஏப்ரல் மாசம் நீ ஊர்ல இருக்க மாட்டேன் இல்ல? எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ல முடியுமாமா? 1978ல மைசூர், 79ல கோவா, 80ல காஷ்மீர், 81ல ஹைதராபாத். என்னம்மா அசோகன் சீத மாதிரி சோகமா உட்கார்ந்து இருக்கிற? என்ன விஷயம்? அவர் முன்ன மாதிரி அடிக்கடி என்ன பார்க்க வரதில்லப்பா. இவ்வளவுதானா? ஒண்ணும் கவலைப்படாத. அவனை மடக்கிறதுக்கு பிடிமான வச்சிருக்கிறியா? புரியலையே. டியூப்லைட் அவங்க கூட நெருங்கி பழகினதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? அவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா? நெருக்கமா இருந்திருக்கேன். அதெல்லாம் யாருப்பா போட்டோ எடுப்பா? எடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு போட்டோ இருந்தா அதை அவன் அப்பங்கிட்ட காட்டி அவனை மிரட்டி உனக்கு தாலி கட்ட வச்சிருப்பேன். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி தோணுது? அனுபவம் தான். இப்படிதாமா உங்க அம்மா என்ன மிரட்டி கட்டிக்கிட்டா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் நீ பிறந்தவ. உங்க அம்மாக்கு தாலி கட்டும் பொழுது நீ அவன் வயத்துல 3 மாசம். உங்க அம்மா மாதிரி நீ புச்சாலே பேர் நினைச்சா என்ன மாதிரி ஏமாளியா இருக்கிறியே. அது சரி, அவ என்னதான் சொல்றான்? அவங்க வீட்டுல ஏதோ ப்ராப்ளமா? 10-15 நாள் கழிச்சுதான் என்ன பார்க்க வருவாராம். உனக்கு அறிவு இருக்கா? யார் வீட்டுல ப்ராப்ளம் இல்ல? சரி சரி, உன் காதல் எங்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். லுக் மிஸ்டர் ஐராவதம், அந்த புலவன் குடும்பத்து மேல டிஃபமேஷன் சூட் போடுறோம். என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் கோர்ட்ல சந்தி சிரிக்க வைக்கிறோம். என் சொத்தே அழிஞ்சாலும் சரி அந்த புலவன் குடும்பத்தை பூண்டோட அழிக்கணும். மாமா, வாயா, வீட்டை விட்டு துரத்துன கர்ப்பிணி பொண்ணு இருக்காளா செத்துட்டாளான்னு பார்த்துட்டு வர சொன்னான அந்த புலவன். நான் சொல்றதை கேளுங்க. உங்க பொண்ணு ஜானகி இருக்காளே, Shut up. ஒரு குடிகாரம் பேச்ச கேட்கிற அளவுக்கு நான் கேவலமாயிடல. சரி நான் குடிகாரனே வச்சுக்கோங்க. நான் நிதானமா இருந்து பேசலாம், அது தப்பு இல்ல. ஆனா குடிக்காமலே நீங்க நிதானமா இருந்து பேசுறீங்களே, அதுதான் தப்பு. நான் சொல்றத சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லியா. கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஜானகி அவ உங்ககிட்ட பேச மாட்டா. அத அவ சொல்லட்டுமே. அவ சொல்ல மாட்டா. கூப்பிடுறத அவன் மாமா, சொல்றத அவ அப்பா. இது அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை. இது என்னுடைய வழக்கு பிரச்சனை. நீ வெளியே போ. அஞ்சு நிமிஷம் கழிச்சு மணி அடிக்கிற மாதிரி அலாரம் செட் பண்றேன். அதுக்குள்ள நீ கூட பேச வந்தா இது உன் வாழ்க்கைக்கு ஆண்டம் அடிக்கிற கோவில் மணி, இல்லைன்னா உன் மாமாவுக்கு நீ அடிக்கிற சாவு மணி. அலாரம்.
ఏమి ఉంది? కేరళ ఉంది, ఆంధ్ర ఉంది, కర్ణాటక ఉంది, తమిళనాడు ఉంది సార్. మీరు చెప్పింది అంతా లాటరీ టికెటా? కాదు సార్, అమ్మాయి సార్. தேசிய ஒருமைப்பாடே உங்ககிட்ட தான் இருக்குங்க. உனக்கு ఈ అమ్మాయి కావాలా? రండి, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். రండి చూస్తా. வா, தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பார்க்கலாம் போல இருக்கு. సీతమ్మ గారు రండి, అందరు రండి, కూర్చోండి. బాగా ఉన్నారా? బాగున్నాను. ఈ ఫోటోలో ఉన్న అమ్మాయిని తెలుసా? నాకు తెలియదే. எனக்கு இந்த பொண்ணு வேணுமே. இந்த பொண்ணு தானே சார்? வாங்க வாங்க. இவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வருது. வா, வாங்க போலாம். ஏமா தெய்வநாயகி சௌக்கியமா? வாங்க என்ன? ஏமா விஜயா, ராணி, லூசி, இது யாரு புல் தரக்கு? என்ன மாதிரின்னா ரொம்ப நாளா காணோம். போலீஸ் கெடுபடி அதிகமாய் போச்சுல, அதனால தொழில தைரியமா நடத்த முடியல. அண்ணே மாறி, நீங்களும் உங்க தங்கச்சியும் உங்க தொழில் விஷயங்களை பத்தி அப்புறம் விலாவரியா பேசுங்க. நம்ம தொழில கவனிங்க. அண்ணே, இந்த மாதிரி இடங்கள்ல அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்தோம். ஏமா பாப்பா, இந்த பொண்ண தெரியுமா? நம்ம சரக்கு நம்ம சரக்கா? இப்ப எங்க இருக்கா? 2 மாசத்துக்கு முன்னாடி பாம்பேக்காரனுக்கு வித்துட்டேன். ஓ காட். இம்மா, அந்த பம்பாய்க்காரனுடைய விலாசம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கான்ட்ராக்ட்காரங்க பணம் கொடுத்தா பொண்ணுங்களை அனுப்புறதுதான் ஏன் பழக்கம். இதுதான் வேணுங்களா? நம்ம கிட்ட நிறைய புது சரக்கு இருக்கே. மன்னிக்கணுமா, நாங்க இங்க வந்த விஷயமே வேற. மாறி என்ன? என்ன சார்? ஊர்ல மத்தவங்களுக்கு நீங்க மாமாவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கூட பிறக்காத சகோதரன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சுக்கோங்க. thanks. டேய், உடனே கிளம்புடா. எங்க சித்தப்பா? பம்பாய்க்கு.